இந்த கரண்டை கண்டுபிடிச்ச வந்து பெஞ்சமின் பிராக்டின். அவர் வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து தான் 3 4 பேர் மொத்தமாக சேர்ந்து தான் அதை கரண்டை கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கொண்டு அங்கே இருக்க இங்கிலாந்து மகாராணிகிட்ட போய் காட்டினாங்க. இதுமாரி ஒரு மின்காந்த அலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க. உடனே அந்த மகாராணி கேட்டாங்க, இதை வச்சு என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க. ஆசையாக போய் காட்டுறப்ப வந்து அவங்க என்ன கேட்ட கேள்வி, இதை வச்சு என்ன பயன், மக்களுக்கு என்ன பயனாக தெரியுமோ அப்படின்னு. இல்லைங்க, இது உலகத்தில் மிகப்பெரிய விஷயமாக இது பாரும் அப்படி இப்படி சொன்னால் கூட, இதை வச்சு இப்போதைக்கு என்ன பலன்னு கேட்டாங்க. அதே போல் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து பல்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அவருடைய மனைவிகிட்ட போய் காட்டிங்கும்போது, நான் ஒரு பல்பு ஒளியை வந்து கண்டுபிடிச்சிடணும் வந்தேனே. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னால், ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்க, கண்ணெல்லாம் கூசுது, என்ன நீங்கள் மட்டும் ஏட உடம்பு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, கண்ணெல்லாம் கூசுது, ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்கன்ட்டாங்க. அதே போல் நம்ம வந்து அலெக்சாண்டர் கிரகம்பெல் அவர் வந்து ஃபோனை கண்டுபிடிச்சார். ஃபோனை கண்டுபிடிச்சவர் அவர் வந்து அந்த முறையில் வந்து அவங்க மனைவி இருந்தாங்க, இந்த முறையில் இவர் வந்து இருந்தார். அப்போ அளவுலனும் பேசவே இல்லை, ஒன்றும் அந்த சவுண்டு வரல. திடீர்னு அவர் காலில் வந்து ஆசிட் கொட்டிடுச்சு. இந்த ஆசிட் கொட்டணுன்னா அது வலி தாங்க முடியாமல் கத்துறது வந்து அவர் மனைவிக்கு கேட்குது. அப்போ வந்து இவர் கூப்பிட்றாரு, அலோ அலோ இங்கே வான்னு கூப்பிட்றாரு. அவங்க என்ன அந்த முறையில்ன்ட்டு சொல்கிறாங்கன்னா, ஏன் காதில் விழுவுதுங்க, நீங்கள் பேசுறது எனக்கு காதில் விழுவுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்தி துடிக்கிறாருங்க. அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க ஒரு ஆசை ஊட்டிடுச்சுன்னு வச்சுங்க. இப்படி தாங்க பல கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.